அனைவருக்கும் நமஸ்காரம். உங்கள் ஜோதிடர் திரு நாராயணன் பேசுகிறேன். ஜெயந்தி அஸ்ட்ராலஜர், மதுரை. இப்ப எல்லா ஜோதிடர்களும் யூடியூப்ல சனி பயிற்சியாகுது, குரு பயிற்சியாகுது, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா பயிற்சியும் இந்த 12 கட்டத்துக்குள்ளதான் சுத்திட்டு வருது. அப்ப ஒவ்வொரு பாவங்கள்ல வரும்போது உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எந்த இடத்துல இருக்கிறா, எந்தெந்த கிரகங்களோட சேர்ந்து இருக்கு, அதை வச்சுதான் பலன்கள் நடைபெறும். அப்ப ஒரு பொதுப்படையான ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது அவேர்னஸும் இருக்கு, அதுல சில நெகட்டிவும் இருக்கு. ஆனா நம்ம எல்லாமே பாசிட்டிவா எடுத்து பழகிக்கணும். அதே மாதிரி சனி, இப்ப சூரியன் இருக்காரு, சூரியனோட கேது சேர்ந்திருக்கு, மேச லக்னம் 5ஆம் இடத்துல இருக்குன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்மளுக்கு சரியில்லை. அப்ப அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியேறிடும். அதே 9ஆம் இடத்துல ராகு இருக்கு, அப்ப அதுல சில கிரகங்கள் சேர்ந்து இருக்குன்னா அது அப்ப அந்த பூர்வீகத்தை விட்டு நம்ம வெளியே வந்துடணும். அப்படி வரலன்னா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பாக்கியங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தன யோகம் மற்றும் குடும்ப அபிவிருத்தி மற்றும் செல்வம், செல்வாக்கு, உங்களோட தொழில் முறைகள் இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும். அப்ப இதுக்கு உங்க ஜாதகங்களை வச்சு நீங்க எந்த ஜோதிடரை பார்த்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. அந்த ஜோதிடருக்கு உங்களோட ஜாதகங்களை அனுப்பி அதுக்கு உண்டான பலன்களை கேட்டு அதுபடி நீங்க உங்க பலன்களை எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப பேர் சொல்றதுல கொஞ்சம் இந்த மாதிரி மொத்தமா இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் வார பலன், தினப்பலன் போடுறாங்க. அதெல்லாம் எந்த தினப்பலனும் வேலை செய்யாது. நீங்க காலையில எந்திரிச்சு ஒரு 2 கிளாஸ் சுடுதண்ணி குடிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா நல்லா இருக்கும். காலையில 5 to 6 வீட்டுல விளக்கு ஏத்திட்டீங்கன்னா அன்னைக்கு சூப்பரா இருக்கும். அடுத்து நீங்க எங்க போனாலும் உங்க வீட்டுக்கு முன்னாடி கிளம்பும் போது உங்க குலதெய்வத்தையும் உங்க முன்னோர்களையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புங்க. உங்களுக்கு வர்ற கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும். அதே மாதிரி இப்ப 7:30 சனி நடக்குது, பயப்பட வேண்டியதுல 7:30 சனியில தான் கல்யாணம் நடக்குது, 7:30 சனியில தான் பிள்ளை பிறக்குது, 7:30 சனியில தான் வீடு வாங்குறாங்க. இது என்னோட 20 வருஷ அனுபவத்துல பார்த்துட்டு என்னுடைய குருநாதர் எட்டையாவரம் வெங்கட சுப்பிரமணிய ஐயர் சொல்லி கொடுத்ததை வச்சு 4-5 வருஷம் அவர்கிட்ட இருந்தேன். அதற்கு பிறகு கேரளால பரமேஸ்வரன் நம்பூதிரின்னு ஒருத்தர்கிட்ட 2 வருஷம் பிரசன்னம் படித்தேன். இதுல எல்லாம் நான் கத்துக்கிட்டது இன்னைக்கு ஒரு 13 வருஷம், மொத்தம் 20 வருஷம் ஆச்சு. இது உலகம் ஃபுல்லா இன்னைக்கு தமிழ்நாடு, இந்தியா, அதே மாதிரி மலேசியால எனக்கு ஏகப்பட்ட பேர் உண்டு. அங்க 13 வருஷமா போயிட்டு இருக்கிறேன். அடுத்து துபாய்க்கு இப்ப வர்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். துபாய்க்கும் வர்றேன். 13ல இருந்து 21 வரையும் துபாயில இருக்கிறேன். அபுதாபி, துபாய் இந்த 2 ஊர்லயும் இருக்க போறேன். 5 நாள் அங்கிட்டு இங்கிட்டு 5 நாள். இது முதல் பயணம். என்னுடைய போன் நம்பர் 95, செல் நம்பர் 9566660925. இதை நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுட்டு நீங்க வர முடியாட்டு கூட போன்லயே கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்லயே பேசி உங்களுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி அதுக்கு பிறகு அதுக்கு உண்டான உங்களால இயன்ற அளவு, ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ரேட் வச்சிருப்போம். இப்ப மலேசியானா ஒரு 200 ரிங்கிட், 150 to 200 ரிங்கிட் ஒரு ஃபேமிலி. துபாயில 100 ரிங்கிட் ஒரு ஃபேமிலி. அது இதை இந்தியாவில 2000 ரூபாய் ஒரு ஃபேமிலி. அமெரிக்கானா லண்டன், யூகேல 100 பவுண்டு போடுறாங்க. இதெல்லாம் ஏன் இதை நான் சொல்றேன்னா, எல்லாருமே மாறி மாறி கேட்கும்போது எனக்கு சொல்றது கஷ்டமா இருக்கு. அதனால முதலே சொல்லிடுறேன். உங்களுக்கு உண்டான பலன்கள் எல்லாம் உங்களோட வாட்ஸ்அப்ல உங்களோட ஜாதகம் இல்லது டேட் ஆஃப் பர்த், டைம் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பேன். அந்த டயத்துல நீங்க போன் பண்ணி பேசிக்கலாம். அது நைட்டு பகல் எந்த நேரமா இருந்தாலும் சரி, ஒரு டைம் உங்களுக்குன்னு கொடுத்துருவேன். அது உங்க வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். அது பிறகு பேசிக்கலாம். இதெல்லாம் உங்க பலனை கேட்டுட்டு நீங்க உங்களோட பேமெண்ட்டை பேங்கிங் பண்ணிடலாம். வாழ்க வளமுடன்.